எங்ககிட்ட ஜபிக்கிறதுக்கு வரவங்கலாம் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து ஜபிச்சுட்டு உடனே என்ன தெரியுமா கேட்பாங்க, எங்ககிட்ட ஜபிச்சுக்கிட்ட உடனே அக்கா உங்களுக்கு ஏதாவது தரிசனம் வந்துச்சா, அண்ணா உங்களுக்கு ஏதாவது தரிசனம் வந்துச்சா, ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா, ஏதாவது அருள் சொல்வீங்களா, இல்லைனா எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ எங்களை ஹீல் பண்ணுறேன்னு சொன்னார் கர்த்தர், எப்போ எங்களுடைய பிரச்சனை வெளியில் கொண்டு வரேன்னு சொன்னார், ஏதாவது சொன்னாரா, நீங்கள் ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைம்மா சில பேருக்கு வந்து ஆமாம் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்களில் வந்து எங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சில சமயங்களில் கர்த்தர் மௌனமாக இருக்கார், எதுவுமே பேசலை அப்படின்னா அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்காக யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய ஆசீர்வாதம் கிடைக்குமாங்க. ஆமாம், வேதம் சொல்லுது, எப்பெல்லாம் வந்து நமக்கு ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமோ அப்போ கொஞ்ச நாள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு சுதந்திரம் வரணும்னா, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும்னா, நம்ம கொஞ்ச நாள் கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த எல்லா அந்த செயல்கள் இருந்தும், எல்லா ஒரு கஷ்டத்தில் இருந்தும், வேதனையில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும் கர்த்தர் நம்மளை வெளியில கொண்டு வருவார். ஆமாம், பாருங்க, மோசேவே பாருங்களேன், அவர் வந்து கர்த்தருடைய சந்நிதியில் 40 நாள் வந்து இரவும் பகலும் அவர் தங்கியிருந்தார் இல்லையா. அந்த சீனாய் பர்வத்து மலை மேலே, சீனாய் மலை மேலே அவர் 40 நாள் தங்கியிருந்தார், அந்த இரவும் பகலும். ஆனால் அந்த இரவும் பகலும் அந்த 40 நாள் அவர் தங்கறதுக்கு முன்னாடி அவர் கூட 6 நாள் அந்த மலை மேலே, அந்த சீனாய் மலை மேலே என்ன பண்ணாராம், 6 நாள் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாராம். அவர் கர்த்தர் எப்போ வருவார், எப்போ என்கிட்ட பேசுவார், எப்போ என்னை வந்து அவர் சந்நிதிக்குள்ளே கூப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 6 நாள் நின்றுட்டு இருந்தாராம். பாருங்க, யாத்திராகமத்தில் நம்ம பார்த்தோம்னா 24வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதியிருக்கோம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது, 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேக்கு கூப்பிட்டார். பார்த்தீங்களா, என்ன இருக்காரு, 6 நாள் அந்த மேகம் என்ன பண்ணுச்சு, அந்த அவருடைய மகிமை அந்த சீனாய் மலை மேலேயே, அந்த மவுண்டன் மேலேயே என்ன பண்ணுச்சான், தங்கி இருந்துதான். 6 நாள் கூட அந்த மோசே என்ன பண்ணாராம் தெரியுமா, அந்த மலை மேலேயே உட்காந்துக்கிட்டே இருந்தாராம். எப்போ கர்த்தர் வருவார், எப்போ என்கிட்ட பேசுவார்னு சொல்லி. 7ஆவது நாள் தான் கர்த்தர் வந்து மோசேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பாருங்க, அந்த மோசே கூப்பிட்டப்போ அவர் என்ன பண்ணாரு, பெரிய அற்புதத்தை வாங்கிக்கிட்டார் அவருடைய லைஃப்ல. யாருக்குமே சரி கர்த்தருடைய அந்த முகத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு அந்த இது கிடையாது. ஆனால் மோசே மட்டும்தான் என்னை பார்த்தாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா. ஆமாம், அந்த அவ்வளோ ஆசீர்வாதத்தை அவர் வாங்கிக்கிட்டாருன்னா எதுக்காக, கர்த்தருக்காக அவர் காத்திருந்தார் அந்த 6 நாள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் அந்த கர்த்தர் வந்து ஏதாவது காரியம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, நீங்கள் கூட கர்த்தருக்காக காத்திருங்க. எப்போல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு உடனடியாக நடக்கணும்னா அது முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் எப்போ யாருக்கு எந்த மாதிரி செய்யணும்னுட்டு. அதனால கண்டிப்பாக அவர் குறித்த காலத்தில் அவர் கண்டிப்பாக எல்லா காரியங்களுமே செய்வார். ஏன்னா அவர் நம்பிக்கையானவராக இருக்கு.